இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அமெரிக்க அதிபருடன் சந்திப்பு நடத்துவதற்கு அன்வார் கடிதம். ஆசியானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்றை நடத்துவதற்கு ஆதரவு கேட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு கடிதம் எழுதியிருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு முற்பகுதியில் லங்காவியில் நடைபெற்ற வெளியுறவு அமைச்சர்களுக்கான ஆசியான் மாநாட்டை தொடர்ந்து அமெரிக்க அதிபரிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அன்வார் குறிப்பிட்டார். அமெரிக்கா ஆசியான் கூட்டத்தை ஏற்பாடு செய்வதில் அமெரிக்க அதிபரின் ஆதரவும் புரிதலும் அவசியமாகும். மையப்படுத்தப்பட்ட கொள்கைக்கு தீவிர உறுதிப்பாட்டை நிரூபிக்க இத்தகைய சந்திப்பு மிக முக்கியம் என்று அன்வார் வலியுறுத்தினார். இன்று கோலாலம்பூரில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ள 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் ஆசியான் தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு கூறினார். கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ள அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரியானது ஆசியான் நாடுகளை வெகுவாக பாதித்துள்ளதாக அன்வார் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் இந்த கூடுதல் வரி விதிப்பினால் ஆசியானில் இடம்பெற்றுள்ள கம்போடியா, லாவோஸ் மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அன்வார் தெளிவுபடுத்தினார். மலேசியாவிற்கு 24 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டுள்ள வேளையில் சிங்கப்பூருக்கு 10 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டு இருப்பதையும் அன்வார் விளக்கினார். நண்பர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பாதுகாவலர் ஒருவர் வெட்டி கொல்லப்பட்டார். இச்சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணியளவில் கோலாலம்பூர் செந்துல் வட்டாரத்தில் தமான் இன்தான் பைடூரியில் நிகழ்ந்தது. கோவில் முன்புறம் நண்பர்களுடன் அமர்ந்து குடித்துக் கொண்டு இருந்த வேளையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக செந்துல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அஹ்மத் முகமது ஜஹாரி தெரிவித்தார். சம்பவம் நிகழ்வதற்கு முன்பு கொலையுண்ட நபருக்கும் அவரின் நண்பர்களில் ஒருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்தபோது 44 வயதுடைய அந்த பாதுகாவலர் ஆழமான வெட்டுக்காயங்களுடன் உயிருக்கு போராடிக் கொண்டு இருந்தார். ஆம்புலன்ஸ் வண்டி வருவதற்குள் அவர் உயிர் பிரிந்தது. சவ பரிசோதனைக்காக அந்த பாதுகாவலரின் உடல் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அஹ்மத் ஜஹாரி தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற PKR தேர்தலில் துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்வதில் ரஃபீசி ரம்லி தோல்வி கண்டதைத் தொடர்ந்து அவரின் ஆதரவாளர்கள் கட்சியை விட்டு விலகுவது போன்ற கடும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று கட்சியின் உதவித் தலைவரும் நெகிரி செம்பிலான் மாநில மந்திரி பசாருமான டத்தோசரி அமீனுடின் ஹருன் கேட்டுக்கொண்டார். ரஃபீசி ரம்லியின் தோல்வி கட்சி உறுப்பினர்கள் சிலர் ஏமாற்றம் கொள்ளலாம், ஆனால் கட்சியை விட்டு வெளியேறுவது அதற்கு தீர்வாகாது என்று அமீனுடின் ஹருன் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் PKR கட்சியின் நிலைத்தன்மையை பாதிக்கும் என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். கார் ஒன்றினால் மோதப்பட்ட மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களான 1 வயது பெண் குழந்தை மற்றும் அக்குழந்தையின் பெற்றோர் உயிரிழந்தனர். 3 வரை பலிகொண்ட இந்த விபத்து கடந்த சனிக்கிழமை பிற்பகல் 1 மணியளவில் பந்திங் ஜலான் கிளாங் பந்திங் சாலையில் 53வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. அந்த தம்பதியரும் குழந்தையும் பயணித்த மோட்டார் சைக்கிளை காரில் பயணித்த 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் மோதி தள்ளியதாக கூறப்படுகிறது. வேக கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் எதிர்திசையில் நுழைந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 வரை மோதி தள்ளியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதில் குழந்தையும் 20 வயது மதிக்கத்தக்க தம்பதியரும் மோட்டார் சைக்கிளில் இருந்து தூக்கி எறியப்பட்டதாக கோலாலங்காட் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது அக்மர் ரிசா ரட்ஜி தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் பாஜம் தமிழ் பள்ளிக்கு 70,000 ரிங்கிட் உதவித்தொகையை சிரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினரும் போக்குவரத்து அமைச்சருமான ஆண்டனி லாக் அங்கீகரித்துள்ளதாக நீலாய் சட்டமன்ற உறுப்பினர் ஜே அருள்குமார் தெரிவித்தார்.
சிரம்பா நாடாளுமன்ற தொகுதி மற்றும் தம்முடைய நீலாய் சட்டமன்ற தொகுதி ஆகியவற்றில் உள்ள தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கு ஆண்டனி லாக்கும் தாமும் பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதாக குறிப்பிட்ட அருள்குமார், பாஜம் தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு ஏற்ப 70,000 ரிங்கிட் உதவித்தொகையை ஆண்டனி லாக் வழங்கியிருப்பதாக அருள்குமார் குறிப்பிட்டார். பாஜம் தமிழ் பள்ளியின் கணினி கூடத்தில் பல்வேறு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இந்த விண்ணப்பத்தை செய்து இருந்ததாக அருள்குமார் தெரிவித்தார். இந்த பாஜம் துன் சம்பந்தன் தமிழ் பள்ளியும் அவர்களுடைய கணினி கூடத்தை ஒரு நல்ல வசதிகள் உள்ள ஒரு அறையாக உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சிரம்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் போக்குவரத்து அமைச்சருமான வைத்திய ஆண்டனி லாக் அவர்களிடம் விண்ணப்பம் செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் ஏறக்குறைய ஒரு 70,000 மில்லியன் அந்த விண்ணப்பத்தை அப்ரூவ் செய்து கொடுப்பதற்கு உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இதன் மூலம் நம்முடைய மாணவர்கள் கணினி துறையிலும் தொழில்நுட்பத்துறையிலும் நல்ல ஒரு தேர்வுள்ள ஒரு மாணவராக நாம் உருவாக்க முடியும். நமக்கு அந்த வசதிகள் இந்த பள்ளிக்கூடத்தில் இல்லை என்றால் கண்டிப்பாக பல வாய்ப்புகள் அவர்களுக்கு நாம் கொடுக்க முடியாது. அந்த வகையில் இது மிக மிக முக்கியமான ஒன்று. AI மற்றும் ICT போன்ற தொழில்நுட்பங்களின் வரவினால் செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் நமது மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும். அதற்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்திக் கொள்ள நமது மாணவர்கள் தவறுவார்களேயானால் பின்னடைவை எதிர்நோக்குவார்கள். அதற்கு ஒருபோதும் வழிவிடக்கூடாது என்று அருள்குமார் நினைவுறுத்தினார். நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் கடந்த மே 20ஆம் தேதி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கிளாந்தான் போலீசார் 4 தேடி வருகின்றனர். அந்த 4 கடத்தல்காரர்களுக்கு எதிராக போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையை தொடங்கிய போதிலும் அந்த 4 இன்னமும் நாட்டிற்குள் பதுங்கியிருப்பதாக தெரியவந்துள்ளது என்று கிளாந்தான் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் மமாட் தெரிவித்தார். அந்த 4 கடத்தல்காரர்களில் 2 அடையாளம் காணப்பட்டு விட்டதாக அவர் குறிப்பிட்டார். வாடிக்கையாளரை போல் நடித்து ஸ்பா சிகிச்சை மையத்தின் நடத்துனருக்கு எரித்திரவ வீச்சு நடத்தி முகத்தை அலங்கோலப்படுத்தியதாக நம்பப்படும் பெண்ணுக்கு தடுப்பு காவல் மேலும் 4 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 5 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள 38 வயதுடைய அந்த பெண்ணுக்கு எதிரான விசாரணை முடிவடையாததால் தடுப்பு காவல் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே 17ஆம் தேதி கிளாந்தான் கொலக்ராய் பரிஸ் குபோர் பசாரில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் ஸ்பா மையத்தின் உரிமையாளரான 27 வயதுடைய நூர் ஃபசீரா மூடா என்பவர் கடும் தீக்காயங்களுக்கு ஆளாகினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.